ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், இந்த வீல் சுற்றுது பார்த்தீங்களா? இந்த வீலில் இந்த பக்கம் வீல் பேக் வீல் சுற்றுறதுல அந்த நடு வீல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாரியில் எப்போதுமே தூக்குன வகுப்பில் இருக்கும். அந்த வீல் பார்த்தீங்க அப்படின்னா தரையில் பட்டால் லைட்டாக சுற்றும், அதுக்கப்புறம் இல்லை. இதை வச்சு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ வந்து அவங்க வந்து அந்த சுற்றுற மேலே தூக்கியிருக்கு பார்த்தீங்களா வீல், அது வந்து பணக்காரங்களை எடுத்துங்க. இங்கிட்டு இருக்க 4 வீல் நம்மளை நினச்சிக்கங்க. இப்போ வந்து லோடு யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான் இருக்கும் லோடு அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு வந்து லோடு கம்மியாக இருக்கும். இப்போ பணக்காரங்க நம்மளை மாதிரி வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும், அவங்களும் ராப்பகலாக உழைக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்படி அந்த வீல் சுற்றுற மாதிரி நம்ம இந்த வீல் சுற்றுற மாதிரி கஷ்டப்பட்டு சுமைகளை சுமந்துக்கிட்டு ராப்பகலாக நம்ம உழைச்சிக்கிட்டு இருப்போம். இதில் யார் அதிகமாக சம்பாரித்து முன்னுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தூக்கி மேலாப்பில் மெதுவாக சுற்றுதில்ல அந்த வீல் உள்ளவங்க தான் டாப்பில் வர்றாங்க. நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு லோடோடு சுமந்து இங்கிட்டு பேக்கில் சுற்றினாலும் நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் முன்னுக்கு வந்துடலாம். பட் ஆனால் அவங்க வந்து அவங்க அப்பாவோட காசு உழைச்ச காசாக இருக்காது. ஆனால் நம்ம ராப்பகலாக கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற காசு என்றைக்கு வீண் போகாது. அதனால் ஸ்மார்ட் ஒர்க் அவங்க பண்ணிக்கிட்டு முன்னுக்கு போயிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி பின்னுக்கு போயிட்டே தான் இருக்கோம். பட் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னுக்கு வர்றதுக்கு டைம் எடுக்கும். அந்த டைம் வர்றதுக்குள்ளேயும் நம்ம இருப்போமா என்னன்றது நமக்கே தெரியாது. அதனால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுற அவங்களும் நம்மளை மாதிரி உழைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது அவங்களும் சுற்றுற மாதிரி தான் இருக்கும், நம்மளும் சுற்றுற மாதிரி தான் இருக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அதை புரிஞ்சுக்குங்க.